என் மேலே கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து 23 அக்டோபருங்கிற டேட்டில் கொடுத்துருக்குறாங்க. அந்த 23 அக்டோபர் தான் எனக்கு ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தவர், அவரை வந்து நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கிராஸ் பண்ணுறோம். PW1 கிராஸ் ஒன்று பண்ணுறோம். அதாவது குறுக்கு விசாரணை பண்ணி அவர்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறோம். அந்த குறுக்கு விசாரணை முடிஞ்ச உடனே அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஒருவேளை கேஸ் அவருக்கு இதாக இருக்கா இல்லை, ஏன்னா அதுவும் ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் தான். அதனால வந்து ஒரு தோத்துருவோங்கிற ஒரு இதில் புலிவாலை பிடிச்ச கதையை என்னமோ யோசிச்சாரான்னு தெரியல. அவருக்கு உறுத்தான சில ஆட்களை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் கம்ப்ளைண்ட் வச்சு, நீ வள்ளியூருக்கு வந்துட்டு போறல, அப்படியே வந்து உன் மேலே வந்து என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் பாருங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சின்ன த்ரெட்டனிங் ஃபேக்டர் மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீ ஹியரிங்லாம் வருவியா போவியா அப்படிங்கிற மாதிரியா இல்லை என்னங்கிறத எனக்கு அசியூம் பண்ண தெரில. பட் பனங்குடி சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அவங்களும் வந்து ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணாங்க. நான் எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணேன். ஃபேக்ட் எல்லாத்தையுமே டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டேன். அதாவது 23ஆம் தேதி 2:45 மணிக்கு வந்து இது நடந்ததாக சொல்கிறாங்க. கம்ப்ளைண்டில் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. 2:30 மணி வரைக்கும் கோர்ட்டுக்குள்ளே ஹியரிங் ப்ரொசீடிங்கே நடந்துட்டு இருந்தது. அந்த பர்டிகுலர் நபரை வந்து நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நபர் பேர் வந்து செல்வின், அதாவது வள்ளியூர் சேர்ந்தவர், வள்ளியூர் லெப்பை குடியிருப்பு சேர்ந்தவர். அவர் வந்து ஏதோ ஒரு நாய்க்குட்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. அதனால் இந்த ஏரியாவில் கேட்டாலே சொல்லுவாங்க நாய்க்குட்டி செல்வின்னாலே எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த நாய்க்குட்டி செல்வின்கிற நபர் வந்து ஒரு தூண்டுதலின் பேரில் இந்த மாதிரி நம்ம மேலே ஒரு எஃப்ஐஆர் கொடுக்க வச்சு, அதில் ஒரு சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்கட்டுங்க. இதை தாண்டி வந்து ஒரு நேர்மையாக ஒரு சில விஷயங்கள் இருந்தால் அதுக்கு எவ்வளோ நாள் நம்ம போராடலாம். இந்த மாதிரிலாம் வரும்போது யோசிச்சு பாருங்க. இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விமர்சனங்கள் எல்லாம் நாங்கள் தாங்கிட்டு தான் வர்றோம். அதை தாண்டி பயங்கரமாக நடிக்கிறான் போகிறான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அந்த கம்ப்ளைண்ட் உண்மையாக இருந்தால், அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் ஏதேனும் இருந்தால், நான் இந்நேரம் அரெஸ்ட் ஆகி உள்ளே தான் இருந்திருப்பேன் இல்லையா? ஆனால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த டைம் ஃபேக்டரில் நாங்கள் இல்லை, இது வந்து ஒரு ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டடு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அது பேஸில் ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னோம். அது காவல்துறையும் வந்து அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டாங்க. நல்ல விதமாக பேசி வந்து ஓகே சார், நாங்கள் இது நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்குது, அடுத்து ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஜஸ்ட் சென்ட் மீ. ஸோ அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து என்னென்னா, ஒரே நடிகைகளாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம மேலே நிறைய விமர்சனங்களும் வரும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு போலியான ஒரு விஷயம் நம்ம மேலே உருவாக்கப்பட்டுட்டால் அந்த களங்கத்தை துடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது வந்து எங்களுக்கு தான் அந்த வழிகள் புரியும். ஸோ தயவு செஞ்சு உண்மைத்தன்மை எதுவுமே புரியாமல் யாரும் எந்த இதுவும் வந்து ஹேர்ட் பண்ணாதீங்க. நிறைய மனசு உடஞ்சி போயிருக்கும். நன்றி.